Students, welcome back to New and to Learn. Standard 8th History 4th chapter மக்களின் புரட்சி 36th question. வேலூர் கலகம் நடைபெற்ற நாள். Third one 10/7/1806. Third one correct answer. Then 37 முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்ற ஆண்டு dash. Answer 1857. Fourth one correct answer. 38 ராணி லட்சுமிபாய் டேஸ் என்பவருடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஆன்சர் செகண்ட் ஒன் தாந்தியா தோபே. 39 பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு டேஷ். ஆன்சர் தேர்ட் ஒன் 1859. 40th இரண்டாம் பகதூர் ஷா டேஸுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஆன்சர் ஃபோர்த் ஒன் ரங்கூன். 41 டேஸ் போரில் ராணி லட்சுமிபாய் கொல்லப்பட்டார். ஆன்சர் செகண்ட் ஒன் குவாலியர். 42 இரண்டாம் பகதூர் ஷா இறந்த வருடம் டேஷ். ஆன்சர் தேர்ட் ஒன் 1862. 43 வேலூர் கலகத்தின் விளைவாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் வில்லியம் கவண்டிஷ் பெண்டிங். 44 கானிங் பிரபு புரட்சியை அடக்க டேஸ் நாட்டிலிருந்து படைகளை வரவழைத்தார். ஆன்சர் தேர்ட் ஒன் பர்மா. 45 பெரும் புரட்சிக்கு பிறகு கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார். ஆன்சர் ஃபோர்த் ஒன் வைசிராய். 46 பீகாரில் நடைபெற்ற கலகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி டேஷ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் டைலர். 47 பகதூர் கான் தலைமையில் டேஸ் இடத்தில் போர் நடைபெற்றது. ஆன்சர் தேர்ட் ஒன் ஃபரைலி. 48 ஜெனரல் அக்ரஸுக்கு எதிராக மிகவும் துணிச்சலுடன் போரிட்டவர் டேஷ். ஆன்சர் ஃபோர்த் ஒன் தாந்தியா தோபே. 49 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள். ஃபர்ஸ்ட் ஒன் அக்டோபர் 17. 50th கொஸ்டின் பாளையக்காரர்கள் மீது ஆங்கிலேயரின் அதிகாரத்தை உறுதி செய்த உடன்படிக்கை. செகண்ட் ஒன் கர்நாடக உடன்படிக்கை. 51 எப்படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் வேலூர் கலகத்தை தொடங்கினர். ஆன்சர் தேர்ட் ஒன் 23வது. 53 மாபெரும் புரட்சி கீழ்கண்ட எந்த பகுதியில் பரவவில்லை. ஆன்சர் செகண்ட் ஒன் ஆற்காடு. 54 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஃபோர்த் ஒன் வஉசி. இல்லை 52 பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முறை பயிற்சி பெற்று இருந்த இந்திய மன்னன் டேஷ். ஆன்சர் ஃபோர்த் ஒன் தீரன் சின்னமலை. தென் 55 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்துட்டோம்னா இதில் செகண்ட் ஒன் பெரிய மருது. தென் 56 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்துட்டா செகண்ட் ஒன் தீரன் சின்னமலை. 57 தென்னிந்திய கிளர்ச்சியில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்த பகுதிகளில் பொருந்தாதது எது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் திண்டுக்கல். 58 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஃபோர்த் ஒன் திருச்சி. 59 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் தேர்ட் ஒன் எட்வர்ட் கிளைவ். 60th கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இப்போ இதில் 4 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது 4 ரீட் பண்ணிட்டோம்னா தேர்ட் ஒன் யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் புலித்தேவரால் அந்த நல்லூரில் தோற்கடிக்கப்பட்டன அப்படிங்கிறது இதில் தவறான கூற்று. ரிமைனிங் 3யும் கரெக்டு தான். ஸோ அதான் அதோட ஆன்சர். 61 பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் உள்ளது 1800 கட்டபொம்மன் தனது அமைச்சருடன் காலின் ஜாக்சனை சந்தித்தார். இது தவறானது. செகண்ட் ஒன் கட்டபொம்மன் தனது அமைச்சருடன் தப்பிக்க உதவி செய்த மன்னன் புலித்தேவன் ஆவார். தவறானது. கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலின் கவர்னர் ராபர்ட் கிளைவுக்கு கடிதம் எழுதினார். இதுவும் தவறானது. ஃபோர்த் ஒன் கட்டபொம்மன் நாட்டில் நிலவும் பஞ்சத்தின் காரணமாக நிலுவைத் தொகையை செலுத்த முடியாது என்று ஜாக்சனிடம் கூறினார். இது சரியானது. ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 62 பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்துட்டோம்னா சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் சரியானது தான்.
வேலு நாச்சியார் தனது 15ஆம் வயதில் திருமணம் செய்து கொண்டாருங்கிறது தவறான கூற்று. ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 63 பின்வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இல்லை சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ல் ரீட் பண்ணிட்டோம்னா தேர்ட் ஒன் தான் தவறான கூற்று. இந்திய சிப்பாய்களின் சமய அடையாளமான நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டன. அது தவறானது. 64 பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்துட்டோம்னா சரியான ஒருங்கிணைப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவை புரட்சியாளரிடம் இருந்தன. இது தவறானது. ஆங்கில படை தளபதிகளுக்கு இணையானவர்களாக புரட்சியாளர்கள் இருந்தனர். தவறானது. சீக்கியர், ஆப்கானியர்கள், கூர்க்கர் படைப்பிரிவினர்கள் புரட்சியாளர்களுக்கு உதவினர். தவறானது. சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள் புரட்சியாளர்களிடம் இல்லை. இதுவும் தவறானது. ஸோ எல்லாமே தவறானது தான். இதுவும் இதில் ஆன்சர் இல்லை. 65 பொறுத்துக. 1759 யூசுப் கான் நெற்கட்டும் செவலை தாக்கினார். 1761 ஆற்காடு நவாப்பின் படை நெற்கட்டும் செவலை கைப்பற்றியது. 1764 பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார். 1767 கேம்பல் என்பவர் பூலித்தேவரை தோற்கடித்தார். ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 66 பொறுத்துக. வேலு நாச்சியார் வீரமங்கை, தீரன் சின்னமலை கொரில்லாப்பூர், சின்னமருது சிவகங்கையின் சிங்கம், திப்பு சுல்தான் மைசூர் புலி. ஆன்சர் கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர் இதோட. 67 பொறுத்துக. கட்டபொம்மன் கைத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர், தீரன் சின்னமலை சங்ககிரி, லட்சுமி பாய் குவாலியர். ஸோ இதையும் சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 68 பொறுத்துக. பாளையக்காரர்கள் முறை 1529, சுதந்திர பிரகடனம் 1701, முதல் சுதந்திர போர் 1757, வேலூர் கழகம் 1806. இதையும் சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 69 பொறுத்துக. டெல்லி பகதூர் ஷா, கான்பூர் நானா சாஹிப், குவாலியர் தாந்தியா தோபே, பீகார் கன்வர் சிங். ஸோ சாய்ஸ் கரெக்டாக தேர்ட் ஒன். 71 பொறுத்துக. லட்சுமி பாய் ஹாக்ரோஸ், பகதூர் கான் கேம்பல், ஹஸ்ரத் மஹால் லாரன்ஸ், பகதூர் ஷா நிக்கல்சன். ஸோ சாய்ஸ் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.